ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் சிறகடிக்க ஆசை இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா முத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு ரூம் விட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி மீனாவோட தம்பி பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு மீனா கிட்ட சொல்லுவாங்க. சத்யா எதுவுமே சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். திரும்பவும் இந்த கை உடஞ்ச கையோட வேலைக்கு போகணுன்னு சொல்கிறான். அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட வேலை பார்க்க போகிறானா அப்படின்னு வந்துட்டு மீனா கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீ வந்து என்னன்னு கேளு அப்படின்னு மீனா கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இந்த சத்யா ஏமா இப்படி பண்ணுறான், நான் வந்து பேசுகிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு மீனாவோட அம்மா வீட்டுக்கு மீனா கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு சத்யாவே கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. மீனா, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? இந்த குடும்பம் ஒன்றால் தான் முன்னுக்கு வரணும்னு நாங்களாம் நினச்சிட்ருக்கோம். இந்த கையோட உன்னால் காலேஜ் போக முடியாது. ஆனால் அந்த ரவுடி சிட்டிக்கிட்ட நீ வேலைக்கு போய் இன்னும் ரவுடி ஆக போறியா அப்படின்னு சொல்லி மீனா அவங்களோட தம்பியை பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. மீனா மட்டும் இல்லை, சத்யாவை எல்லாருமே சேர்ந்து தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா, சீதா எல்லாருமே நீ படிப்பை விட்டுட்டு நீ சிட்டிக்கிட்ட போய் இன்னும் ரவுடியாக வேண்டாம், நீ வீட்லேயே இரு, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம், கை சரியாகிற வரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கையோடு தான் நீ வேலைக்கு போய் எங்களுக்கு சோறு போடணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களோட அம்மாவும் சொல்கிறாங்க. சத்யா யார் சொல்கிறதையும் கேட்காம நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், அதுவும் அந்த சிட்டி கூட தான் போவேன், நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்க முடியாது அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிச்சு அந்த வேலைக்கு போய் தான் ஆவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணியோட பார்லருக்கு ரோகிணியை மிரட்டுறவர் நேராகவே போய் பணம் கேட்டுட்ருப்பாரு. இந்த மாதம் வர வேண்டிய பணம் இன்னும் வரலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணியை மிரட்டி இப்போ கேட்டுட்ருப்பாரு. அதுக்கு ரோகிணி பணம்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன், நான் பணத்துக்கு எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்பாங்க. உடனே நீ பணத்துக்கு என்ன பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை பணம், என்னோடய வாழ்க்கையை கெடுத்தல, அதுக்கு நீ ஒரு புருஷன் கூட வாழாமல் என் கூட வந்தால் தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ரோகிணியும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. உடனே ரோகிணியோட ஓனர் கிட்ட வந்துடுவாங்க. வந்து பயங்கரமாக இந்த பார்லரில் தான் பாய்ஸ்க்கு அலோடு இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு பாய்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே ரோகிணி, இல்லை மேடம், எனக்கு தெரிஞ்சவர் தான், இப்போ அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது, பாய்ஸ் அலோடு கிடையாது, எதுவாக இருந்தாலும் வெளியில் வச்சு பேசிக்கோ அப்படின்னு சொல்லி ரோகிணியோட ஓனர் ரோகிணியை பயங்கரமாக திட்டுவாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்யா முத்து இருக்கிற இடத்துக்கு தேடி போவாங்க சிட்டியோட. அந்த சிட்டியோட சேர்ந்துக்கிட்டு முத்துவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம், என்ன சத்யா இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நான் உன்கிட்ட பேச வரல, அவர்கிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தையும் பயங்கரமாக சத்யா திட்டுவாங்க. முத்து சிட்டிக்கிட்ட பயங்கரமாக கோவப்பட்டு பேசுவாங்க. என்ன, நான் கொடுத்தது பத்தலையா, இன்னும் வட்டி முதல் ஸ்பீடு வட்டி எல்லாம் சேர்த்து வேணுமா அப்படின்னு சொல்லி சிட்டிக்கிட்ட கேட்கும்போது, நான் அதை வாங்க வரல, சத்யா அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னதுனால தான் சத்யாவை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன், நீ என்ன பேசணுமா பேசிக்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. உடனே என்னடா அப்படின்னு சொல்லி சத்யாக்கிட்ட கோவமாக கேட்பாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிடும்.